உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் ராம்ப்ளர். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வீடியோக்களில் சினிமாக்களில் பார்த்த பெரிய பெரிய மிருகங்களை காட்டில் பார்க்குற மாதிரி கூண்டில் இல்லாமல் விசாலமான இடத்துல பார்க்கும்போதும், உள்நாட்டு பறவைகளோடு வெளிநாட்டு பறவைகளை சேர்த்து பார்க்கும்போது 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரை வேறு உலகத்துக்கு போன மாதிரி உணர்வை ஏற்படுத்துதாங்க மைசூர் ஜூ. நாம் இந்த விழாவில் மைசூர் ஜூவோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாக்கில் நம்ம பார்க்க போகிற மைசூர் ஜூவோட என்ட்ரன்ஸு இதுதான். மைசூரை பேலஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய அரண்மனைகளை நம்ம பார்க்க முடியும். மைசூரில் ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருந்தாலும் அரண்மனைக்கு அடுத்து மக்களால் பெரிதும் விரும்பப்படுற இடம் அப்படின்னா இந்த மைசூர் ஜூ தான். மற்ற நாட்களில் கூட்டம் கம்மியாக இருக்குங்க. இப்போ ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு கேட்டால், மைசூரோட காவல் தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலோட தசரா விழா நடக்குது. அதனால தான் இப்போ இவ்வளவு கூட்டம். உள்ளே போகும்போது செக் பண்ணி தாங்க உள்ளே அனுப்புவாங்க. சட்டவிரோதமான பொருள் எதையுமே நாம் உள்ளே கொண்டு போக முடியாது. இந்த ஜூ மைசூர் நகரத்தோட மைய பகுதியில் இருக்குங்க. ரோட்டுக்கு அந்த பக்கம் என்ட்ரன்ஸு, அண்டர் கிரவுண்ட் வழியாக நம்ம உள்ளே வந்து இந்த பக்கம் இருக்க ஜூவுக்கு வரணுங்க. உள்ளே வந்தது என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு 100 ரூபா, குழந்தைகளுக்கு 50 ரூபா. தேவையில்லாத பொருள் எதுவும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன் டிக்கெட். ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு. உலகத்தில் இருக்க பழமையான ஜூக்களில் இதுவும் ஒன்று. இந்த ஜூ ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1892. இங்கே இருக்கிற மொத்த அனிமலோட எண்ணிக்கை 1500க்கும் மேலே. இதோட பரப்பளவு 157 ஏக்கர். வேறு எங்கேயும் பார்க்க முடியாத ஸ்பெஷலான அனிமல் அங்கே பார்க்கலாம். கோடிட்ட கைனா, காட்டுப்பூனை, ஆசிய கருப்பு கரடி, ஆப்பிரிக்க யானை, அதோட மனுஷ டிஎன்ஏவோட 95% ஒத்து போகிற சிம்பன்சி வகை சேர்ந்த கொரில்லாக்களை இங்கே அதிக எண்ணிக்கையில் நம்ம பார்க்க முடியும். டிக்கெட் என்ட்ரி போட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கே இருக்கிற அனிமல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு ஒரு சின்ன மேப்பு வச்சுருந்தாங்க. ஓகே, எதிர்பார்த்த எல்லா அனிமலுமே இருக்குது. உள்ளே வந்தது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பறவைகளை. பெரிய கூண்டுங்க. இந்த கூண்டுக்குள்ளே பறவைகள் எங்கேனாலும் பறக்கலாம். ஆனால் கூண்டை தாண்டி வெளியே போக முடியாது. உள்ளே வந்தது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வெள்ளை மயில். நம்ம கலரில் மயில்கள் பார்த்துருக்குறோம். இங்கே ப்யூர் ஒயிட்டுங்க. இந்த மயில்கள் குஞ்சுகளாக இருக்கும்போது வெளிர் மஞ்சள் நிலத்தில் இருக்குமா. வளர வளர தான் அப்படி ஒயிட்டாக மாறும் அப்படிங்கிறாங்க. இந்த மயில் தாய்லாந்து, இந்தியா, ஆப்பிரிக்கா இந்த 3 கண்ட்ரியில் மட்டும்தான் உண்டு. 1 2 3 மொத்தம் ஒரு 4 மயில் இருக்குங்க. அடுத்து சாரஸ் கிரேன். கொக்குகை சேர்ந்த இந்த பறவை உத்தரப்பிரதேசத்தோட மாநில பறவை. நல்லா வளர்ந்த பறவை 5 அடி வரை இருக்குமா. உயரமாக இருக்கக்கூடிய பறவைகளில், பறக்கக்கூடிய பறவைகளில் இதுவும் ஒன்று. இந்த பறவைகள் ஜோடியாக தான் வாழுமா. தனியாக இந்த பறவைகளை பார்க்க முடியாதான். நேபாளம், வியட்நாமில் இந்த பறவை ரொம்ப மதிக்கப்படுது. வியட்நாம் நாட்டில் இந்த பறவையை பார்த்துட்டு வேலைக்கு போகும்போதோ இல்லை பயணம் போகும்போதோ இந்த பறவையை பார்த்துட்டு போனால் நல்ல சகுனம் அப்படின்னு நம்புகிறாங்களாம். நம்ம மயில் பார்த்துட்டு போனால் நல்ல சகுனம் நம்புகிறோம்ல, அதுபோல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபட்ஜரிகர். காதல் கிளிகள்னு சொல்லப்படுற இந்த க்யூட் பறவைகளை தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த பறவைகளை வீட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு 2000க்கு மேலே லவ் பேர்ட்ஸ் இருக்குங்க. நம்ம வீடுகளில் நாய், பூனைக்கு அடுத்து செல்லமாக வளர்க்கக்கூடியது இந்த லவ் பேர்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற பறவை வகைகளோட எண்ணிக்கை 750க்கு மேற்பட்ட பறவை வகைகளை நாம் இங்கே பார்க்கலாம். இந்த பறவைகள் 40 நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற பறவைகளில் நீர்ப்பறவை, நிலப்பறவை இப்படி 2 வகையாக பிரிக்கலாம். நீர்ப்பறவைன்னு சொல்லப்படுற பெலிகான், பிளமிங்கோ, வண்ண நார, புனித ஐபிஎஸ், யுரேஷியல், ஃபைன்பீல் இந்த பறவைகள் எல்லாமே நீரில் வர்ற பறவைகள். இது எல்லாமே வெளிநாட்டு பறவைகள். வெளிநாட்டு சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய பறவைகள். நிலப்பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய கானூர், பெசண்ட், சாரஸ்கோக்கு, இருவாச்சி, மயில், நெருப்புக்கோழி இந்த பறவைகள் பெரும்பாலுமே இந்திய பறவைகள்ங்க.
பறக்க முடியாத பறவைகள் இங்கே நிறைய இருக்குது. பெரிய பறவையாக இருந்தாலும் பறக்கக்கூடிய பறவை நம்ம பார்த்தோம்னா சாரஸ்கோக்கு, அது மட்டும்தான். அதை தவிர நெருப்பு கோழி, ஈமு, கேசவரி, இப்படி நிறைய பறவைகளை நாம் அங்கே பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பறவைகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 750 வகைகள்லாம் ஒன்று பிரித்து சொன்னோம் அப்படின்னா நேரம் ரொம்ப போகும். அதனால் பறவைகளை லைட்டாக பார்த்துட்டு அப்படி நம்ம அடுத்த மிருகங்களை பார்க்க போவோம். நீங்கள் வந்தால் பொறுமையாக எல்லாத்தையும் பாருங்கள். இங்கே வண்ண வண்ண கிளிகள் தாங்க, கலர் கிளிகள் தான் இங்கே எக்கச்சக்கம் பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், பறவைகள் செக்ஷன் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆச்சுங்க. எல்லா பறவைகளும் பொறுமையாக பார்த்துட்டு வந்தேன். அடுத்து அனிமல்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்குறது குரங்கு வகைகள், கொரில்லா, சிம்பன்சி, மற்ற குரங்கு வகைகளை பார்ப்போம். அடுத்து என்ன இருக்குது? கொரில்லாக்கள், சிம்பன்சிங்க. சிம்பன்சி குரங்குலேருந்து மனுஷங்க உருவானாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ ஆராய்ச்சியில் 99% மனித டிஎன்ஏட ஒத்து போகிறது இந்த சிம்பன்சி தானே. இதோட பிஹேவியர் எல்லாம் பாருங்களேன், கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரி, குரங்கு சேட்டை அப்படிம்பாங்கல்ல, அதை போலயே இருக்கும். தண்ணீர் பட்டதும் அதோட பிஹேவியர் இருக்கும், ஆக்டிவிட்டிஸ் அப்படியே மாறுது. குரங்கு வகைகள் அப்படின்னா வாலில் பாருங்கள், இதைத்தான் நம்ம ஏப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாலில்லா குரங்கு ஏப்ஸ்ன்னு சொல்கிறது சிம்பன்சி தான் சொல்கிறோம். இந்த குரங்குகள் இப்போ வாழ்கிற இடம் மேற்கு ஆப்பிரிக்காவில் வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வாங்க, அடுத்த செக்ஷன் கொரில்லா. அடுத்து கொரில்லாக்கள் மனுஷனுக்கு நெருங்கிய இனங்க. சிம்பன்சிக்கு அடுத்து நெருங்கிய இனம் கொரில்லாக்கள் தான். மனிதன், சிம்பன்சி, கொரில்லாக்கள் எல்லாமே முதனி அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தது அப்படின்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதனி வகையில் பெரியது வந்து இந்த கொரில்லாக்கள் தான். கொரில்லாக்கள் பெரிய உருவமாக இருந்தாலும் இது சாப்பிட்றதெல்லாம் இலை, தலை, பழம், கிழங்கு, இந்த மாதிரி சைவ உணவுகள் தான் சாப்பிடும். பெரும்பாலும் கொரில்லாக்களோட ரத்த வகை பி வகையை சார்ந்ததாகவே இருக்கான். அதுக்கு காரணம் கொரில்லாக்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு வகை கொரில்லாக்கள் மட்டும் மறுபடியும் பெருகியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்த தாவர உண்ணிகளில் பல வகைகள் இருக்குதான். சாம்பல் முதுகு கொரில்லா, கருப்பு கொரில்லா, இப்படி பல வகைகள் இருக்குதான். இந்த கொரில்லாக்கள் காட்டில் உணவை தேடி நாள் முழுதும் சுற்றிக்கிட்டே இருக்குமாங்க. இதோட ஆயுள் காலம் 50லேருந்து 60 ஆண்டு காலம்தான் கொரில்லாக்களோட ஆயுள் காலமாக. அடுத்து மீர்கட்டி. இது நமக்கு அறிமுகம் இல்லாத ஆப்பிரிக்க பாலைவனத்து கீரிங்க. இதோட பிஹேவியர் எல்லாம் பூனை மாதிரி இருக்குமா. அதனால் கீரியோட இங்கிலீஷ் பதம் முங்கூசையும் பூனையோட இங்கிலீஷ் பதம் கேட்டையும் சேர்த்து மீர்கட்டு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து ஒட்டகச்சிவிங்கி. இதோட பிறப்பிடம் ஆப்பிரிக்கா. இப்போ பூமியில் வாழ்கிற மிருகங்களில் ரொம்ப உயரமானதுங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி தாங்க. நல்லா வளர்ந்த ஒட்டகச்சிவிங்கி 18 அடி உயரம் வர வளருமா. இந்த விலங்கோட சிறப்பு என்னென்னா, மற்ற விலங்குகள் குட்டி ஈனுனா நடக்கிறதுக்கு சில மணி நேரம் ஆகுமா. ஆனால் ஒட்டகச்சிவிங்கி குட்டி ஈனுன ஒரு சில நிமிஷங்கள்லேயே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருமா. இங்கே 7 ஒட்டகச்சிவிங்கி இருக்குங்க. ஒவ்வொரு மிருகத்துக்கும் நம்ம பார்த்துட்டே வரோம். இடங்களை பாருங்களேன், எல்லா மிருகங்களும் விசாலமான இடங்கள் இந்த ஜூவில் கொடுத்துருக்காங்கங்க. ஒவ்வொரு மிருகம் தேவைப்படுற அளவுக்கு இந்த ஜூவில் இடங்கள் இருக்குது. அடுத்து வரிக்குதிரை. வரிக்குதிரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வரிக்குதிரை பற்றி தெரியாத விஷயம், வரிக்குதிரை நின்றுக்கிட்டே தூங்கும். ஒரு குதிரையோட கழுத்தில் தலையை வச்சு தான் தூங்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி கைரேகை இருக்கிற மாதிரி வரிக்குதிரை உடம்பில் இருக்கிற கோடுகள் ஒன்று மாறுபடுங்க. உலகத்தில் இவ்வளோ வரிக்குதிரை இருந்தாலும் ஒவ்வொரு குதிரைக்கும் கோடுகள் ஒரே மாதிரி இருக்காது. மற்ற ஜூக்களில் 1-2 வரிக்குதிரை தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 8 குதிரை கிட்ட இருக்குங்க. அடுத்து கரடி. கரடிக்கு தாங்க குகை மாதிரி பெரிய இருப்பிடம் கட்டப்பட்டிருக்கு. கரடியில் பல வகை இருக்காங்க. கொடுங்கரடி, பனிக்கரடி,
ஆசிய கருங்கரடி, இப்படி பல வகை இருக்குதான். கரடி நம்ம போல் 2 காலில் நிற்கிற மாதிரி நிற்குமாங்க. எதிரி தன்னை தாக்க வரும்போது நகங்களை பயன்படுத்துமா. அந்த நகங்களில் பாக்டீரியா அழுக்கு இருக்கும். அதனால் நம்ம கரடி நம்ம தாக்கும்போது அந்த புண் சீக்கிரம் ஆறாது. அதனால தான் கரடிக்கு பயப்படுறாங்க. கரடிக்கு தாவரவியல் அறிவு அதிகமாங்க. எங்கே எப்போ என்ன பழம் கிடைக்கும் அப்படின்னு மோப்பத்தை வச்சே கண்டுபிடிக்குமா. வைல்டு அனிமல் ஆர் கிரேட் அசட். அடுத்து யானை. யானையை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம். இந்தியாவில் இருக்க ஜூக்கள்லேயே அதிகமான யானைகள் இந்த ஜூவில் தாங்க இருந்திருக்குது. 34 யானை வரை இங்கே இருந்திருக்குது. மற்ற ஜூக்களுக்கு விலங்கு பரிமாற்ற முறையில் இங்கேருந்து யானைகளை கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டலூர் ஜூவில் பார்க்குறோம்ல யானை, அந்த யானை கூட இங்கேருந்து போனதாக தான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு 6 யானை தாங்க இருக்குது. அடுத்து எல்லா வகையான மானை பார்க்க போகிறோம். மனுஷங்க இறக்கத்தோடு பார்க்குற ஒரே மிருகம் அது மான் தாங்க. நாம் பார்க்குற வீடியோவில் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். வீடியோவில் ஒன்று புல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா பயந்து ஓடும். அதை தாண்டி மான் எதுவுமே பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். மற்ற மிருகங்கள் மாதிரி அடாவடி பண்ணுறது அது எதுவுமே இருக்காது. அமைதியான மிருகம்தான் மான். அதனால தான் எல்லாரும் மான் மேலே இறக்கப்படுறாங்க. இதுவரை சாஃப்டான அனிமல் பார்த்தாங்க. இனி ஆக்ஷன் அனிமல். ஆக்ஷன் அனிமல் வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ராயல் பெங்கால் டைகர். பெங்கால் டைகர் அமைதியாக படுத்துருக்கு. அங்கே ஒரு புலி, அதுவும் அமைதியாக தான் படுத்துருக்குது. அடுத்து ஒயிட் டைகர். இதுவும் ராயல் பெங்கால் டைகர் மாதிரி ஆக்டிவானதாங்க. இந்த ஒயிட் டைகரோட பிறப்பிடம் சைபீரியா கண்ட்ரி. அடுத்து சீட்டா. இந்த ஜூலையை மதிய வேளையில் எல்லா மிருகங்களும் அமைதியாக படுத்துருக்கும்போது ஆக்டிவாக இருக்கிறது சீட்டா தாங்க. வேகமான மிருகங்கள் சரியாக தான் இருக்குது. வேட்டை விலங்குகள் அதிக வேகமாக ஓடக்கூடியது சீட்டா தான். இதை எல்லோரும் சிறுத்தை இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இது புலி இனங்க. இதோட பேரே சிவிங்க புலி தான். அடுத்து சிங்கராஜா. புலியாவது கொஞ்சம் பார்க்குற தூரத்தில் இருந்தது. இது கொஞ்சம் கூண்டில் கடைசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. பெண் சிங்கம் தான் அங்கே இங்கே அப்படின்னு உலாவிக்கிட்டே இருந்தது. எப்போவும் சிங்க வகைகளில் பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும். ஆண் சிங்கம் எப்போவுமே எங்கள் குட்டிகளை பார்த்து படுத்து தான் இருக்கும். இருந்தாலும் அவர் தான் காட்டுக்கு ராஜா. மற்ற விருங்குகள் இருக்கும்போது இது ஏன் காட்டுக்கு ராஜா? பிகாஸ் லயன் ஆட்டிடியூட் ஆல்வேஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ லயன் கிங் ஆஃப் ஃபாரஸ்ட். ஓகேங்க, வாங்க அடுத்தது பார்ப்போம். அடுத்து சிறுத்தை. சீட்டா மாதிரியே சிறுத்தை ஆக்டிவாக இருக்குங்க. சிங்கம் புலி மாதிரி சோர்வாலாம் இல்லை. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரவுண்ட்லேயே வந்துக்கிட்டு இருக்குது. சீட்டாவுக்கு அடுத்த மிருகங்களில் வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தை தாங்க. அடுத்து குரங்குகள். இந்த ஜூவில் பார்க்குற இடம் எல்லாம் இருந்தது குரங்குகள் தாங்க. சில குறிப்பிட்ட குரங்குகளை தான் அடைச்சி வச்சுருந்தாங்க. மற்ற குரங்குகள் எல்லாமே ஃப்ரீயாக வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தது. சிங்கம் புலி மாதிரி இதுக்கு தனி கூண்டு கிடையாது. எல்லா இடமும் இருந்தது. இங்கே எல்லா வகை குரங்குகளும் இருக்குங்க. சிங்கவால் குரங்கு, ஆப்பிரிக்க கருங்குரங்கு எல்லாமே நாங்கள் பார்க்க முடியுது. குரங்கில் எத்தனை வகைகள் உண்டோ அத்தனை வகைகளும் இங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைசூர் ஜூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது தமிழ் ராம்ப்ளர். தேங்க்யூ.